ஓம் மாயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயி மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலனஜகரி நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரி ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, சான்றோர் பெருமக்களே, எல்லா துறைகளிலும் மேன்மை அடைந்து வரும் அன்பர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் சுபமஸ்து. ஒவ்வொரு யூடியூப் வரும்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு உதாரணத்தையும் சொல்லுவார். அம்மா, அது நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றி இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த உதாரணம் வீட்டில் பார்த்துனே இருப்பாங்க. நம்ம வீட்டு கதை தான் அடிகளார் சொல்லிகிட்டு இருக்கார் பாரு அப்படின்வார் எஜமானன். ஆமாங்க, நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது அம்மா அங்கே அடிகளார் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைய தினம் ஒவ்வொரு நாளும் அந்த யூடியூப்பை நீங்கள் பார்க்குற நீங்கள் ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிப்போமா? சரி, இந்த சாமி எந்த ஊர் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரிலிருந்து செஞ்சி திருவண்ணாமலை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை. அந்த திண்டிவனத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ராஜராஜேஸ்வரி மேல்நிலை பள்ளி. அந்த பள்ளியினுடைய வளாகத்தில் ஒரு பக்கம் அம்பாளுடைய பீடம் இருக்கிறது. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது. அனைவரும் இந்த அருள்வாக்கு தினங்களில் அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வருகை தரணும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஒரு நாளைக்கு அம்மாவன்ட்ட போய் வரணும். வீட்டு பிரச்சனைகளை அம்மாக்கிட்ட பேசணும், அடிகளாரன்ட்ட பேசணும், அம்பாளை தரிசனம் பண்ணணுன்றவங்க உங்களுடைய எதிர்கால நலன்களை கருதி அம்மாவுடைய பீடத்தில் அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நேரம் அந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு காலை 11 மணிக்கு. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட்டு வாங்கின்னு வரணும். அதுதான் மிக முக்கியமானது. இங்கே அன்பான வேண்டுகோள். ஏன்னா ஒருத்தர் குடும்பத்தார் வந்து போனோன்னா ஒரு 1000 ரூபாய் செலவாகி போகுது, பயண செலவே இப்போல்லாம். அதனால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வரலான் இருக்கோம் குடும்பத்தோட, அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டையும் அந்த டைமையும் நீங்கள் கேட்டு அப்ரூவல் வாங்கிக்கின்னு அம்மாக்கிட்ட பேசி அனுமதி வாங்கிக்கின்னு வரணும். அன்பு தாய்மார்களே, முன்னொரு காலத்தில் பாண்டவர்கள் இந்த இளம் பிராயத்தில் கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒரே அரண்மனையில் அப்படி வாழ்ந்து வரும் பொழுது அந்த நேரத்திலேயே சகுனி உள்ளார வந்துட்டார். இந்த கௌரவர்களோட கூட சேர்ந்து ஆலோசனை பண்ணுறார். இந்த பாண்டவர்களில் 2வது ஆளை தூக்கிட்டோம்னா தானாக எல்லாம் சரியாக போயிடும், பூரா சாம்ராஜ்யத்தையும் நாமளே ஆண்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், போராமை. என்ன செய்யலாம்? ஓதோ இந்த நதி ஓடுகிறது, இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய ஒரு 100 அடி கட்டப்பாறை கூர்மையான ஆயுதத்தை நட்டு தயார் பண்ணி நட்டுட்டு எல்லாரும் அந்த தண்ணியில் குதிப்பாங்க. இந்த இடத்துல குதிக்கணும்னு நாம் சொல்லிவிடுவோம். பீமசேனன் அந்த இடத்துல போய் குதித்து அவன் மாண்டுடுவான் அப்படின்னு கணக்கிட்டு அதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் பீமனை கூப்பிட்றாங்க. பீமா, வாயம்பா, எங்களோட தான் விளையாட்டுக்கு இன்றைக்கி நீச்சல் போட்டி, குளிச்சுட்டு வரலாமேன்னு. சூதுவாது அறியாத பீமன், சரி வரலாம், வரேன் நானும் அப்படின்னு வந்து கலந்துக்கிறான். ஒவ்வொருத்தரும் குதிக்கிறாங்க. இந்த இடத்துல போய் குதிக்கணும், இவ்வளோ தூரத்தில் குதிக்கணும்னு தண்ணியில் அப்படின்னு பிளான் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் பொழுது குறிப்பிட்ட அந்த இடம் பீமனை கொல்றதுக்காக கட்டப்பாறை நட்டுருக்காங்களே, அந்த இடத்துல அந்த பகுதியில் போய் நீ குதிக்கணும் அப்படின்னு துரியோதனன் சொல்கிறான். அந்த தம்பிமார்கள் 100 பேரும் சொல்கிறாங்க.
எல்லாம் ஆரவாரமாக கை வேற தட்டுறாங்க. பீமசேனனுக்கு பரம சந்தோஷம், ஆஹா நாம் ஜெயிச்சிடும் போல இருக்கு அப்படின்ட்டு வேகமாக ஓட்டமாக ஓடி வர்றார். வரும்பொழுதே என்ன சொல்கிறாரு, ஆத்மபந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பாயறார். அப்படி பாஞ்சு அந்த தண்ணி அந்த இடத்துல குதிக்க போகிற தருணத்தில் அந்த சில நொடிகள் இருக்கும் பொழுது அந்த கண்டபார நுனியில் ஒரு கருவண்டு அழகாக கூர்மையில் உட்காந்துருக்கு. இது என்னடா ஆச்சரியமாக இருக்குது, தண்ணியில் போய் வண்டு எப்படி நிற்கும்? ஒன்று தண்ணியில் வண்டு விழுந்தால் இறந்துடும், ஆனால் அந்த இடத்துல நிற்குதே, என்னவோ இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு தள்ளி போய் குதித்தார். தள்ளி போய் குதிச்சுட்டு மறுபடியும் நீந்தி வந்து அங்கே பார்த்தா 100 அடி கண்டபார. ஆஹா, நம்மளை கொண்டுட்ருப்பானுங்க நம்ம பங்காளிங்க அப்படின்ட்டு ஆத்மபந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னும் போது கிருஷ்ணன் காட்சி தரார். பீமசேனா கவலைப்படாத, நான் இருக்கிறேன், ஆத்மபந்து சமயத்தில் வந்து காத்தாயே என் பிராணனை அப்படின்னு கண்கலங்கினான் பீமசேனன். அப்படி மாதிரி இந்த கதையில் இருக்கக்கூடிய உதாரணம் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் முன்னேறதுக்கு நீங்கள் பாடுபடுறீங்க, பகீரத பிரயத்தனப்படுறீங்க. அந்த 99% பாடுபடும் பொழுது அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த பலன் வேறு யாருக்காவது போய் சேருது. இல்லைன்னா இன்றைக்கி இல்லைப்பா நாளைக்கு வான்னு சொல்லுது நேரம். இப்படி இருக்கே, இந்த கதையில் இருக்கிற மாதிரி தான்ப்பா எங்கள் வாழ்க்கை. பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் ஓடின்னு இருக்கோம். இந்த அபூர்வ விஷயத்துக்கும் இந்த கதைக்கும் எப்படி அந்த கண்டபார நுனியில் பரமாத்மா வந்து வண்டு ரூபத்தில் வந்து பீமசேனனை காப்பாற்றினாரோ, அதை போல் இதில் இருக்கக்கூடிய நீதிகளையும் அபூர்வ விஷயங்களையும் முடிந்தவரையிலும் பின்பற்றுங்கள். உங்களுக்கு சமயத்தில் அது வந்து ஒரு கிருஷ்ணனுடைய அனுகிரகம், அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணையிருந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இருக்க தடையெல்லாம் நிவர்த்தியாகி நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க, லாபகரமாக வாழ்க்கையில் வருவீங்க. அன்பு தாய்மார்களே, அதாவது ஓடுற ஜலத்தில் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு வெத்தலை எடுத்து ஒரு கட்டி கற்பூரம் ஏற்றி அந்த ஜலத்தில் விடணும். அது என்ன ஒரு மீட்டர், சில 2 மீட்டர் தூரத்துக்கு இல்லை அரை மீட்டர் தூரத்துக்கு அந்த தண்ணியில் அந்த வெத்தலையில் எரியிற கற்பூரம் பயணித்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு முறை செய்யுங்கள். அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள், அத்தனை கஷ்டங்களும் உங்களுக்கு நிவர்த்தியாகும். அதே போல் நிறைய பிரச்சனை இருக்குது. இறைவா, ஈசா, பெருமாளே, அம்மா தாயே, ஓம் சக்தி அப்படின்னு கன்னத்தில் இப்படி அடிச்சுன்னு சுற்றி வரோம். அப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கே, நிதி நிலைமை ரொம்ப போராட்டமாக இருக்குதே, 20 நாள் வண்டி ஓடிடுத்து பாக்கி இருக்கிற 10 நாள் வண்டி ஓடணுமே அப்படின்னு சுற்றி வர்ற இடத்துல மாதத்தில் ஒரு முறையாவது ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த வடக்கு திசையில் சில ஆலயங்களில் தென் திசை வலம் வரக்கூடிய பிராகாரத்தில் சண்டிகேஸ்வரரோ சண்டியோ இருக்கும் பிராகாரத்தில் அந்த இடத்துல கவனமாக அப்படியே கை தட்டணும் அல்லது சிட்டிகை இப்படி போடணும். மாதத்தில் ஒரு முறை அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு வாங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன், வியாதி, துக்கம் இதெல்லாம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகும். அன்பு தாய்மார்களே, அதே போல் இந்த மார்கழி, தை இந்த மாதங்களில் கஜ்ஜுருக்காயால் மாலை போடணும். அம்பாளுக்கு, பெருமாளுக்கு, கணபதியானுக்கு, ஆஞ்சநேயருக்கு, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரேஷ்டம். அடுத்தது ஏலக்காய் மாலை. முழு ஏலக்காவை அழகாக மல்லி அரும்பு கோக்கிற மாதிரி கோத்து அதை நான் சொன்ன சுவாமிகளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த மார்கழி தையில் தான் ரொம்ப விசேஷம் இதை போடுறது. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த குபேர சம்பத்து உண்டாகும். உங்களுடைய இருப்பிடத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த குபேர சம்பத்து நிலைத்து இருக்கும், பண வசதி நிலைத்து இருக்கும். பரவாயில்லை சாமி, ஒரு 1/2 கிலோ கஜ்ஜூர்காய் வாங்கிடுறேன், ஒரு ரூசி நூல் எடுத்து அழகாக கோத்து எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளையார் குளத்தில் போட்டு ஒரு 51 ரூபா தட்டில் போட்டு வர்றேன். அந்த கஜ்ஜூர்காலை மாலை போடும் பொழுது அந்த இடத்துல அவன் கையில் அந்த பாக்கெட்டில் அந்த பீரோவில் லக்ஷ்மி எழுந்திருமா அப்படின்றீங்களா, அந்த மகாலட்சுமி சாநித்தியமாக எழுந்திருப்பாளாம்.
அந்த மகாலட்சுமி வந்து அங்கே தங்க ஆரம்பிச்சிடுவாளாம். குடும்பத்தில் அனைவருக்கும் ஒரு சுப செய்திகள் உண்டாகும். ஏலக்காய் மாலையோ அல்லது கஜ்ஜரு காலை மாலையோ போடும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி உண்டாகும். அதே போல் 2-3 இடம் போனம்மா ஜோசியர்கள்லாம் பித்ரு தோஷம் இருக்குன்றாங்க. அம்மா முன் செய்த ஊழ்வினை பாதிப்பு இருக்குது குடும்பத்தில்னு சொல்கிறாங்கம்மா, என்ன செய்கிறதும்மா? இந்த படித்துறையில் போயிட்டு நெய் தீபம் அழகாக ஏற்றி அந்த நெய் தீபத்தை அந்த படித்துறையில் கோலம் வரைந்து அரிசி மாவு கோலம் போட்டு நெய் தீபம் போட்டுட்டு வரணும். அப்பொழுது உங்களுடைய முன்னோர்களுடைய காலத்து 37 தலைமுறையிலையும் ஏதோ பிரச்சனை இருக்குது ஜோசியர் மாமா சொல்கிறாரு. எங்கள் பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க, முன்னோர்கள் காலத்துலேருந்தே கஷ்டப்படுறீங்கப்பா அப்படின்றாங்களே. அந்த தோஷங்கள்லாம் இந்த மார்கழி மாதத்திலையும் தை மாதத்திலையும் படித்துறையில் போயிட்டு அந்த கோலம் வரைந்து அரிசி மாவில் நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. அகலில் ஒரு 2 தீபம் போடுங்க முக்கியமாக. அப்படி செய்யும் பொழுது 37 தலைமுறையில் இருக்கக்கூடிய பிதர்களுடைய தோஷம் நிவர்த்தியாகும். ஒன்று துரத்தின்னு வருதுன்றீங்களே வறுமை, இன்னொன்று கஷ்டம், அடுத்தது எந்த வேலை போனாலும் தடங்கள், எந்த வேலை போனாலும் தடங்களாக இருக்குது. அந்த தடங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் இதெல்லாம் சரியாகணும். படிப்பில் சரியாகணும், பெரிய படிப்பில் ஜெயமாகணும், நல்ல உத்தியோகம் அமையணும், நல்லபடியாக இந்த வருஷம் அவனுக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணுக்கு பையனுக்கு பேரனுக்கு பேத்திக்கு, இப்படிலாம் நினைக்கிறோமே, அந்த பிள்ளைகளுடைய நிலைமை சரியாகும். அம்மா நாங்கள்லாம் நதிக்கரை எங்கேப்பா போகிறது, சில டவுனில் இருக்கிறோம் அப்படின்னாலும் அந்த குளக்கரையில் இருக்கும். கோவில்னு ஒரு இருந்தால் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் அந்த படித்துறையில் அந்த நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. கோலமிட்டு நெய் தீபம் அவசியம் போடுங்க. அதே போல் மார்கழி மாதத்திலையும் தை மாதத்திலையும் 2 ஜாக்கெட் பெட்டு வாங்கி போங்க அம்பாள் சன்னிதானத்துக்கு. ஒரு ஜாக்கெட் பெட்டு அம்பாள் மடியில் வச்சு கொடுக்க சொல்லுங்கள், ஒரு ஜாக்கெட் பெட்டு அம்பாளுக்கு வச்சுக்க சொல்லுங்கள். அந்த ஒரு ஜாக்கெட் பெட்டு வச்சு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு குருதட்சிணையாக 108 ரூபா தட்டில் போட்டுட்டு அப்புறம் வாங்கிக்கினுவாங்க. அந்த ஜாக்கெட் பெட்டு வாங்கி வந்து வீட்டில் வைங்க. அம்மா என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும், அம்மா என் மகளுக்கு நல்ல இடத்துல வாழ்க்கை அமையணும், அம்மா என் மகளுக்கு நல்லபடியாக மழலை செல்வம் உண்டாகணும், என் மருமகளுக்கு மருமகளுக்கு நல்ல மழலை செல்வம் உண்டாகணும், அம்மா வீட்டில் எல்லாம் இருக்குது ஆனால் வெறும் பானையாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, நிரம்பி இருக்குது பானை அப்படி தான் சொல்லுவாங்க, காலியாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. அந்த ரவிக்கப்பட்டு அம்பாள் மடியில் வச்சு எடுத்து வந்து நம்ம வீட்டு பீரோவில் வச்ச உடனே அந்த ரவிக்கப்பட்டு எடுத்துன்னு வரீங்க பாருங்கள், அப்போ அந்த கருவறையிலேருந்து அம்பாளே உங்களை பின்தொடர்ந்து நடந்து வராளாம் நேராக வீட்டுக்கே. எங்கே? உங்களுடைய வீட்டுக்கே. அப்படி நேராக நடந்து வந்து அந்த பீரோவில் அந்த ரவிக்கப்பட்டு உட்காரும்போது பீரோவில் அந்த இடத்துல அம்பாளும் வந்து உட்காந்துடுறாளாம். ஆஹா, இவ்வளோ ரகசியம் இருக்கா இதில்? ஆமாம், அந்த ஒரு ரவிக்கப்பட்டு எடுத்து வந்து வீட்டில் வைக்கும் பொழுது அதிரடியாக அந்த பிள்ளைகளுக்கு பொற்காலம் ஏற்படும். என்ன துறையில் என் பிள்ளை சூப்பராக வரணும், ஸ்டாராக வரணும், இந்த நேரத்தில் என் பொண்ணுக்கு பிள்ளைக்கு கல்யாணங்கள் ஏற்பாடாகணும், ஒரு சொந்த வீடு அமையணும் எங்களுக்கு, அவர் நிறைய பாடுபடுறாரு, சொல்பமான வருமானமாக இருக்குது, நிரம்பிய குடம் போல் இருக்கிற வருமானமாக இல்லை அப்படின்றீங்களா, அந்த குறையெல்லாம் நிவர்த்தியாகும். நிரம்பிய செல்வம் வருமானம் உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் நினைத்த துறையில் அவங்க சாதித்து இதே ஆண்டில் அவங்க அந்த ரெக்கார்டை எடுத்து வந்து கொடுப்பாங்க, வெற்றி ரெக்கார்டை. அன்பு தாய்மார்களே, அதாவது ஒரு ஊதுவத்தையும் நாட்டு சர்க்கரையும் கையில் வாங்கிக்கின்னு உள்ளத்தில் கனலையும் கண்களில் கண்ணீரையும் வைத்திருக்கிறேனே அம்மா, கனல் போன்று இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என் மனதுக்குள்ளற ஏதாவது வெளியே உதடு தெரிந்து சொல்லிட்டோம்னா அதை 9 ஆக்கிடும் உலகம், 9000 ஆக்கிடுவாங்க சாமி. இப்போல்லாம் எனக்கு பிரச்சனைன்னு ஏதாவது யாரண்டியா சொன்னால் அதை 9000 ஆக்கிடுறாங்க உலகம். அதனால் எனக்கு அந்த அளவுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, என் மனசுக்குள்ளார கனல் போன்று இருக்கிறது, கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது, உள்ளத்தில் கனலையும் கண்களில் கண்ணீரையும் வைத்திருக்கிறேனே, என் நிலைமை சரியாகணுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டினுடைய நிலைமை உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா சம்பத்து இருக்கும் தான்,
ஆனால் இங்கே நிம்மதி இருக்காது. நிம்மதி இருக்கும், ஆனால் சம்பத்து இருக்காது. என்னடா அம்பா போச்சு. அப்போது அஷ்ட ஐஸ்வர்யமும் நிலைத்து இருக்கணுமே எங்கள் கிரகத்தில். அந்த ஊதுவத்தி பாக்கெட்டும் நாட்டு சர்க்கரையும் வாங்கி போய் பிள்ளையார் கோயிலில் அந்த ஊதுவத்தி ஏற்ற சொல்லிவிட்டு நாட்டு சர்க்கரையை பிள்ளையார் ரெண்டை வச்சுட்டு கொஞ்சம் நாழி உட்காந்துருங்க. அந்த ஊதுவத்தி ஏற்றி மலை ஏறி முடிகிற வரைக்கும் அந்த ஆஞ்சநேயர் சன்னிதானத்தில் கூட வைக்கலாம். அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையாக பார்த்து வைங்க. அப்போ உள்ளத்தில் இருக்கக்கூடிய கனல் போன்று இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களை விட்டு நிவர்த்தியாகும். பண வசதி பெருக ஆரம்பித்துவிடும். உங்களை சுற்றி இருக்கிற பகைவர்களுடைய தொல்லைகள் அனைத்தும் உங்களுக்கு அகன்றுவிடும். உடல் பிணியால் அவஸ்தைப்படுறீங்களே, அந்த உடல் பிணி நிவர்த்தியாகும். அன்பு தாய்மார்களே, அதே போல் இந்த மார்கழி தை மாதங்களில் வினைப்பொங்கல் வைக்கணும். எதுவும் சுகம் இல்லைம்மா, எதுவும் சுகம் இல்லை அப்படின்வாங்க. எதுவும் சுகம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? வருமானம் சரியாக இருக்க மாட்டேங்குது, பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது. சிலந்தி வலை மாதிரி போராடி போராடி வலை கட்ட வேண்டியதாவது, மறுபடியும் காற்றுல அழிஞ்சு போகுது. மறுபடியும் சிலந்தி வலை கட்டி போராடின்னு இருக்கு. அந்த மாதிரி இருக்கேம்மா. இந்த மார்கழி தையில் வினைப்பொங்கல் வைக்கணும். அந்த வினைப்பொங்கலுக்குன்னு ஒரு பாத்திரம் வாங்கி அந்த பொங்கல் இட்டு அந்த பாத்திரம் கரண்டி பையில் அர்ச்சனைக்குரிய சாமான் அதெல்லாம் எடுத்து போய் சிவாச்சாரியாரண்டியோ அங்கே பூசாலியோ குருக்கள் யார் இருக்காங்களோ ஐயர்கிட்ட அதெல்லாம் கொடுத்து அந்த பொங்கலையும் எடுத்து அந்த சுவாமிகிட்ட வைக்க சொல்லிவிட்டு தேங்காய் பழம் உடைச்சிட்டு தீபாராதனைலாம் முடிஞ்ச உடனே அந்த பொங்கலும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு துளி போகிற அந்த பொங்கலை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் கரண்டி தட்டு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் சுவாமிகிட்ட வைக்க சொல்லிவிட்டு அங்கே கொடுக்குற விபூதியோ குங்குமமோ என்ன கொடுக்குறாங்களோ துளசி தளமோ தீர்த்தமோ என்ன கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கின்னு வீட்டுக்கு திரும்பி வாங்க. திரும்பி பார்க்கக்கூடாது. அந்த வினை முன் செய்த வினை, அந்த வினையினால தானே நாம் இப்படி 15 நாள் பணக்காரனாக இருக்கிறேன், 5 நாள் ஏழையாக இருக்கிறேன், எல்லாத்தையும் பாடுபட்டு கொடுக்குறேன், முதுகில் கத்தி குத்துற மாதிரி குத்துறானுங்க அப்படின்றாங்க. பாடுபடுறேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு 135 பைசா நிர்வாகமாக இருக்குது, 100 ரூபாய் நிர்வாகமாக வளர மாட்டேங்குது. இதெல்லாம் அந்த மார்கழி தை மாதங்களில் அந்த வினைப்பொங்கல் அவசியம் வைங்க. அப்படி வைக்கும் பொழுது இந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். பல ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அகன்றுவிடும். உரிய முறையில் நிதி நிலையும் வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமைந்திடும். ஒரு பெரிய படிப்பு, பெரிய பதவி, தொழில் இதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக அமையும். அன்பு தாய்மார்களே, மார்கழி மாதத்தில் நதிக்கரையில் ஸ்நானம் செய்யுங்கள். பிறவி நிலை அகலும். நான் ஒவ்வொரு பிறவியாக எடுத்துன்னு இருக்கிறேன், அந்த பிறவி நிலை முடிவுக்கே வரலை அப்படின்றாங்க. அதுலேயும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் அந்த நதியில் போய் ஸ்நானம் செய்து பகவானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. பிறவி நிலை மீண்டும் மீண்டும் பிறவிகள் இல்லாமல் இந்த பிறவியில் அந்த பரம்பொருளுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகும். அன்பு தாய்மார்களே, அதாவது இவர்களை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, ஆண்டு முழுவதும் லக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும். இல்லாமல் அவங்க அபூர்வ விஷயத்திலே எங்கே போனாலும் சுற்றி மகாலட்சுமி பற்றியே பேசுகிறீங்களே. ஆமாம், அவளுடைய அனுகிரகம் இல்லாமல் உலகம் இயங்காது. ஆண்டு முழுவதும் ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கும், பெரிய வேலைகள் சாதிப்பீங்க, குடும்பத்தில் எல்லா சூழ்நிலையும் நல்வழிப்படுத்துவாள். இந்த ஒரு 7-8 பேரை சொல்கிறேன், அதில் யாராவது ஒருத்தரை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுவும் இந்த மார்கழியில் பார்த்துட்டு வந்தால் அவ்வளோ விசேஷம். மார்கழி தை இந்த மாதங்களில் ஸ்ரீ ராகவேந்திரர், புட்டபர்த்தி சாய்பாபா, ஸ்ரீரடி சாய்பாபா, அடுத்தது இங்கே பக்கத்தில் பாண்டியில் இருக்கிறாங்களே அரவிந்தர், அன்னை ஆசிரமம், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷி ஆசிரமம், ஞானானந்தர், அதே மாதிரி காஞ்சியில் மகா பெரியவா பிருந்தாவனம், சேஷாத்ரி சுவாமிகள் அதே திருவண்ணாமலையில், அதே போல் இந்த ஞானானந்த தபோவனம் போகிற வழியிலேயே ரகோத்ம சுவாமி மடம் இருக்கிறது, அதே திருக்கோயிலூர் நதிக்கரை ஓரமாக இருக்குது அந்த ரகோத்ம சுவாமி மடம். இந்த மாதிரி முக்கியமாக அந்த ராகவேந்திரன் போது ஊருக்கு ஊர் இப்போ மந்திராலயம் மாதிரி ஒரு அந்த பிருந்தாவனத்தோடு ராகவேந்திரர் உட்கார்ந்துருக்கிறார். அந்த மாதிரி தரிசனம் பண்ணலாம். அம்மா ஒரு தடவை மந்திராலயமே போயிட்டு வந்துடுறம்மா இந்த தை மார்கழி தையில்.
பக்கத்தில் காஞ்சிபுரம் இருக்குது, பெரியவாளை பார்த்தா போருமா, பெரியவா பிருந்தாவனத்தை சுற்றிட்டு வாங்க, அப்பொழுது ஆண்டு முழுவதும் திருமகளுடைய கடாட்சம் உண்டாகும். பரவாயில்லை, அம்மா வந்து நாம் காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்கோம், இதோ இருக்கிற மகா பெரியவா பிருந்தாவனத்தில் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடுவோம், இன்றைக்கி போய் சுற்றிட்டு வாங்க. அதே போல் பெரிய வேலைகளை சாதிப்பீங்க, குடும்பத்தை நல்வழிப்படுத்துவாள். அதில் எவ்வளோ ரகசியம் இருக்குது. நல்வழின்னு போதே புரிஞ்சிக்கலாம். பசங்களுடைய எல்லாருடைய நிலைமை இப்படி இருக்கே, அது சரியாகும். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த ஸ்ரீ ரகுராம் அடிகளார்னுட்டு யூடியூப்பில் பார்க்குறீங்க, எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றீங்களே, இந்த மார்கழி தையில் சிதம்பரத்தானை போய் தரிசனம் பண்ணுங்கள். வீட்டு பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடியவர். இந்த தனுர் மாதமும் சங்கராந்தி பிறக்கக்கூடிய மாதமும் சிதம்பரம் நடராஜரை பார்க்கணும், அவ்வளோ நல்லது. எனக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுமா, எல்லா இடத்துலையும் நல்லா பழகிறேன், என்னால் எல்லாருக்கும் நல்லது நடக்குது. எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு அம்மா பார்ப்பாங்க, என்னை பற்றி தான் பேசுகிறாரு அடிகளார். ஒரு ஐயா பார்ப்பார், ஆமாம் என் நிலமை அப்படி தான். நீ காலையில் நல்லா கோல்டு ஸ்பூன் உள்ள ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். 5 லட்சம் வர இடத்துல ஒரு 5000 ரூபா கவரில் கொடுக்குறாங்க. ஆனால் 5 லட்சம் வரணும் அந்த உழைப்புக்கு, அப்படி இருக்குது. அதே போல் அந்த எந்த இடத்துல போனாலும் எல்லாருக்கும் நான் ராசியாக இருக்கிறேன், வீடு வாங்கி கொடுக்குறேன், பிளாட்டு வாங்கி கொடுக்குறேன், எல்லாமே செய்கிறேன் என்னால் முடிஞ்சதெல்லாம். ஆனால் எனக்கு ராசியாக இல்லை. நான் 35 வருஷம் ஆயிடுத்து உழைச்சி அந்த வீடு அப்படியே பெரியவங்க காலத்து வீட்டில் அப்படியே குடும்பம் பண்ணுறேன். நான் இன்னும் ஒரு செங்கல்ல கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்றாங்க. அதாவது பௌர்ணமி நாளில் அல்லது வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சோண்டு கொஞ்சம் வெல்லமும் சீரகமும் பிசைஞ்சி கிழக்க முகமாக நின்று அதை உள்ளுக்கு சாப்பிடுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். எனக்கு ராசி இல்லாமல் இருக்கிறேன்றீங்களே, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். தசமி திதியில் எண்ணெய் ஸ்நானம் செய்யுங்கள், நீங்கள் எண்ணிய வரம் உங்களுக்கு கைகூடி வரும். ஒரு பையனை பற்றியோ ஒரு பொண்ணை பற்றியோ, அவங்களுடைய படிப்பாக இருக்கலாம், மேல் படிப்பாக இருக்கலாம், ஒரு நல்ல உத்தியோகமாக இருக்கலாம், நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சின்னு இருப்பீங்க பசங்களை பற்றி. ஏன் எங்கள் வீட்டுக்காரை பற்றியே சொல்லுங்கள் தாயே, டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாரு, நிறைய உழைச்சிட்டு ராத்திரி 11 மணிக்கு வந்து படுப்பார், சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு கம்பெனி படுத்துடுறாரு. அப்புறம் மணி 2 மணி வரலாம் அவராக முழிச்சுட்டே இருப்பார். இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் தாயே, முழிச்சுனே இருப்பார். அந்த எஜமானி லேசாக கண்களில் கண்ணீர் வரும். இவ்வளோ பாடுபடுறாரு. அந்த அன்றாட வாழ்க்கைக்கு மட்டும்தானே இறைவன் கொடுத்துட்டுருக்கான். இத்தனை டிக்கெட்டு வரிசையாக படுத்துருக்குது. இதுகளுக்கெல்லாம் எதிர்காலம் என்ன ஆகுறது? படிப்பு, உத்தியோகம், தொழில், எல்லாருக்கும் சம்பளம் போடணும், எவ்வளோ இருக்குது பாவம். அந்த எஜமானன் ராத்திரி காலையில் 5 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரலாம் உழைச்சிட்டு டிஃபனை சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் அப்படின்ட்டு கம்முன்னு போய் படுத்துட்டாரு. அப்படி கம்முன்னு படுத்துட்டு இருக்கிறவர் தூங்கவும் இல்லை, முழிச்சுன்னே இருக்கிறாரு. என்னத்தாயே செய்கிறது? அப்படிப்பட்டவரும் சரி, அந்த தசமி அன்னைக்கு எஜமானனோ குடும்ப தலைவியோ இல்லை பசங்களோ ஏதாவது அவங்க வாழ்க்கையில் ஏதோ பொற்காலம் ஏற்படலைன்றீங்களே, அந்த தசமி திதியில் எண்ணெய் ஸ்நானம், மங்கள ஸ்நானம் செய்யணும். அந்த திதியில் செய்யணும். அதுவும் வளர்பிறை தசமி திதியாக பார்த்து ஸ்நானம் செய்யுங்கள். உங்களை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய கஷ்டகாலம் நிவர்த்தி ஆகும். உங்களிடத்துல தைரிய லட்சுமி மட்டும் இருக்குது, மற்ற 7 லட்சுமி வெளியவே இருக்கம்மான்றீங்களே, அந்த 7 லட்சுமி உங்ககிட்ட வந்து ஐக்கியமாயிடுவாங்க. அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும். நினைத்தவரம் உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் இப்படி சிறப்பாக அமையணும் இந்த வருஷம். அதை கரெக்டாக அந்த தசமியில் வளர்பிறையில் ஸ்நானம் பண்ணிட்டோம். அந்த பையன், அந்த பொண்ணு, அந்த பொண்ணு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குல்ல. ஒன்று படிப்பாக இருக்கும், ஒன்று மேல் படிப்பாக இருக்கும், ஒன்று கல்யாணமாக இருக்கும், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம்.
அது என்ன நினைக்கிறீங்களோ அது கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, கருடாழ்வார் சன்னிதானத்தில் மார்கழி மாதத்தில் நெய் தீபம் போடுங்கள். உங்களை சுற்றினே இருக்கிறாங்க பாரு, வட்டம் எடுதுபா, என் சூழ்நிலை எங்கே ஆரம்பித்தனோ அங்கேயே வந்து நிற்கிறனேம்மா அப்படின்வாங்க. என்னது, எங்கெல்லாம் ஆரம்பித்தனோ மறுபடியும் அங்கேயே வந்து நிற்கிறம்மா. 4.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பணக்காரனாக இருந்தேன், இப்போ 4.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டனே, இப்படி இருந்தவனாலும் இப்படி ஆயிட்டனே. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் சிரிப்பு வரும். நல்லா இருந்தனே, அவ்வளோ பேருக்கு அள்ளி கொடுத்தனே, இப்போ வெளியே வீட்டுக்கு விட்டு வெளியே போகிறதுக்கே யோசிப்பார் எஜமானர். போனால் அங்கே ஒரு 2000 ரூபா செலவாக வண்டி போகவே வேணாம், கம்பளு இருப்போம், அப்படியே கம்பளே இருப்பார். யோசித்து பிடிச்சி தள்ள வேண்டியதாக இருக்குது. அப்படியே அந்த வாழ்க்கையில் எங்கே ஆரம்பித்தனோ அதே இடத்துல வந்து நிற்கிறனேன்றாங்களே, அந்த கருடாழ்வாருக்கு போய் நெய் தீபம் போடுங்கள். உங்களை சுற்றின்னு இருக்கிற அந்த சுழல் நீர் மாதிரி இருக்க கஷ்டகாலம் உங்களை விட்டு அகன்று விடும். பதவி பாக்கியமாக இருந்தாலும், வழக்குகள் வெற்றியாகிறதும், பாகப்பிரிவினை வெற்றியாகிறதும், ஒரு மேல் படிப்பில் வெற்றியாகிறதும், கருடாழ்வாருக்கு நெய் தீபம் போடுங்க. நீங்கள் பசங்க போடலனாலும் பெற்றோர்கள் போய் போடுங்க. இந்த மார்கழி தையில் உங்கள் பசங்க பொசிஷன்ஸ் சரியாயிடும் எல்லாம். நான் ஊருக்கெல்லாம் நீதிபதியாக இருந்து என்னுடைய குழந்தைகளுடைய நிலைமை இப்படி தத்தளிக்குதுன்னு லேசாக கண்களில் இருந்திருக்கு, கண்ணீர் வரும். காலையில் கூட ஜெகத்குருவை தரிசனம் பண்ணுறார், சாயந்தரம் வந்து எல்லாருக்கும் சம்பளம் போடுறார், வீட்டுக்கு வருவார். என்ன பண்ணுறான் பையன், போயிருக்கான் இன்டர்வியூக்கு, இன்றைக்கி இல்லையா நாளைக்கு, எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு போய் படுத்துடுவார். அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற நம்பிக்கை, தாரக பிரம்மமே நீ பார்த்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி கம்மனு படுத்துக்குவார். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படணும். அந்த கருடாழ்வாருக்கு நெய் தீபம் மார்கழியில் தையில் ஒரு 2-3 தடவை நெய் தீபம் போடுறதுனால என்ன, பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு நெய் தீபம் போட சொல்லிட்டாங்க, அம்மா போட்டுடுங்க. அப்போ உங்கள் வீட்டினுடைய சூழ்நிலை சரியாயிடும். பசங்களுடைய எதிர்காலம் நீங்கள் நினைத்தபடி அவங்க சாதித்து காட்டுவார்கள். காரணம், விதை உங்களுடையது, எதுலேயும் நீங்கள் சோட போக மாட்டீங்க. பக்தியை பின்பற்றுங்கள், அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிப்படிகளாக அமையும் என்று இந்த யூடியூப்பை பார்க்குற அத்தனை பேரும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியை. சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து.